அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கருணையினால் புனிதமான இந்த உம்ரா வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் அல்லாஹ் நம்மை கலந்து கொள்ள செய்திருக்கின்றார். அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சியையும் நம்முடைய எண்ணங்களையும் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தில் பொருந்திக் கொள்வானாக. முதலாவது தல்பியா. உம்ரா ஹஜ்ஜுக்கு தல்பியா என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே அதை ஒரு தடவை சொல்லிக்கொள்வோம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இந்த தல்பியாவை நம்ம உச்சரிப்பு சரியான முறையில் கவனித்து அதை மொழிவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கனிமிக்க ஹாஜிமார்களே, உம்ரா என்பது சுன்னத்தான ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஹஜ் என்பது ஃபர்லான அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் ஒரு தடவை ஹஜ் செய்திருக்கின்றார்கள். முதலாவதும் இறுதியானதுமாக அது இருந்து கொண்டிருக்கின்றது, ஹஜ்ஜத்துல் விதா. அவர்கள் வாழ்நாளில் 4 உம்ராக்கள் செய்திருக்கின்றார்கள். ஒன்றாவது தனது தாயகத்திலிருந்து செய்தார்கள், மதினாவிலிருந்து. இரண்டாவது தாயிஃபிலிருந்து. மூன்றாவது ஜோரனா என்ற இடத்திலிருந்து. 4வது ஹுதைபியா என்ற இடத்திலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ், நாமும் இன்ஷா அல்லாஹ் நமது இந்த அரசன் ஹஜ் உம்ரா குழுவினர்களுக்கு 4 உம்ராக்கள் செய்வதற்கு நாம் முழுமையான ஏற்பாடுகள் செய்து கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றோம். வரும் இந்த உம்ரா பயணத்திலும் 4 உம்ராக்கள் செய்ய இருக்கின்றோம். முதலாவது நம்ம தாயகத்திலிருந்து போகும்போது ஒரு உம்ரா, தாயிஃபிலிருந்து, ஜோரானாலிருந்து, ஹுதைபியாவிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். முதல்ல உம்ரா செய்வதற்கு முன்பாக நமது நிய்யத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். நிய்யத்து தான் பிரதானமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. பெருமை இருக்கக்கூடாது. அல்லாஹுக்காக செய்யக்கூடிய உயர்ந்த எண்ணம் மட்டுமே நம்மிடத்தில் இருக்க வேண்டும். பெருமை வந்துவிட்டால் நாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் அது வீணானதாக ஆகிவிடும். அல்லாஹ்விடத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லாமல் போய்விடும். எனவே நம்முடைய எண்ணம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். அல்லாஹுக்காக மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். வாழ்நாள் முழுவதும் நாம் மேற்கு நோக்கி கிப்லாவை நோக்கி தொழுது கொண்டிருந்தோம். நம்ம எல்லோருக்கும் வாழ்நாள் கனவாக இருக்கின்றது, கஅபத்துல்லாவை ஒரு தடவையாவது வாழ்நாளில் பார்க்க வேண்டும். உம்ரா ஹஜ் செய்பவர்களுக்கு அல்லாஹ் அந்த நசீபை தருகின்றான். நாம் நேரடியாக எதை முன்னோக்கி தொழுதோமோ அதை நேரடியாக நாம் சென்று இன்ஷா அல்லாஹ் கண்குளிர பார்த்து அது முன்னால் நின்று காபாவை முன்னோக்கியவர்களாக தொழக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கின்றான் இந்த ஹஜ் உம்ரா செய்பவர்களுக்கு. நாம் இனிமேல் தவறு செய்ய மாட்டேன் என்ற தௌபாவுடனும் வரக்கூடிய வருடங்களில் ஹஜ் செய்வேன் என்ற நிய்யத்துடனும் எல்லோருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்ற துவாவுடனும் வாழ்நாள் முழுவதும் உறுதியான முறையில் நல்ல அமல்கள் நிறைய செய்வேன் என்ற எண்ணத்துடனும் இந்த பயணத்தை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். அத்தகைய தௌஃபீக்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். கனிமிக்கவர்களே, உம்ரா என்பது ஒரு உம்ராவுக்கும் இன்னொரு உம்ராவுக்கும் மத்தியில் உள்ள பாவங்களை அளிக்கின்றது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் அழைப்பு கொடுத்திருக்கின்றான். எனவே அந்த அடிப்படையில் நாம் உம்ரா பயணம் செய்ய இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். இதில் யார் யாரெல்லாம் ஆசை வைத்திருக்கின்றார்களோ, தேட்டமுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் இந்த நசீபை மிக விரைவில் வழங்குவானாக. ஆமீன். கனிமிக்கவர்களே, நமது இந்த அரசன் ஹஜ் உம்ரா சர்வீஸில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடிய விஷயங்கள், முதலாவது வழிகாட்டுதல். இது மற்ற பயணங்களை போன்றது அல்ல. டூர் போகிற மாதிரி, ஒரு காஷ்மீர் கொடைக்கானல் போகிற மாதிரி, அல்லது சிங்கப்பூர் மலேசியா போகிற மாதிரி சுற்றுலா செல்லக்கூடிய தலங்கள் இல்லை. இது முற்றிலும் வணக்க வழிபாடுகள், இபாதத் சம்பந்தப்பட்ட பயணமாக இருக்கின்றது. எனவே இதில் வழிகாட்டுதல் என்பது ஆக பிரதானமானதாக, முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதில் நாம் வழிகாட்டுதல் விஷயத்தில் அல்ஹம்துலில்லாஹ் நாமே உங்கள் கூட வந்து 15 நாட்களும் உங்கள் கூட இருந்து இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவதற்கு
தயாராக இருக்கின்றோம். எனவே வழிகாட்டுதல் விஷயத்தில் நாம் ரொம்ப கவனம் செலுத்துகின்றோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து தங்குமிடத்தை பொறுத்தளவு ஹரம் ஷரீஃபிலிருந்து மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி அதிகபட்சம் சாதாரண நடை நடப்பவர்களுக்கு 7-8 நிமிஷம், ஒரு கால் வழி உள்ளவர்கள் நடந்தால் 10 நிமிஷம் நடை தூரத்தில் உள்ள தங்குமிடங்களைத்தான் நாம் தேர்வு செய்கின்றோம். நல்ல ஒரு தங்குமிடங்களையும் நாம் தேர்வு செய்கின்றோம். ஹோட்டல்களை, பராமரிப்பு உள்ள சுகாதாரமான தங்குமிடங்களைத்தான் நாம் தேர்வு செய்கின்றோம். அடுத்து உணவு, நம்ம வீட்டில் என்ன நம்ம வயிற்று உபாதைகள் ஏற்படாமல் என்ன உணவுகளை நம்ம வீட்டில் சாப்பிடுகின்றோமோ அந்த உணவுகளை தான் சிறந்த முறையில் நாம் தயார் செய்யக்கூடிய நிறுவனங்களில் நாம் அவர்களிடத்தில் புக்கிங் செய்து நமக்கு உணவை கொண்டு வந்து பரிமாற செய்கின்றோம். சைவம் இருக்கும், அசைவம் இருக்கும், பழங்கள் இருக்கும், ஜூஸ் வகைகள் இருக்கும், மற்ற எல்லா வகைகளும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நாம் எல்லா ஏற்பாடுகளும் சிறந்த முறையில் செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். டீ காஃபியை பொறுத்தவரை 24 மணி நேரமும் நமக்கு அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்தது அன்பளிப்புகள், தரமான அன்பளிப்புகள், பெரிய பேகு, அதுக்கடுத்து 7 கிலோ பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன பேக், தவாஃப் பண்ணக்கூடிய பேகு, எஹராம் துணி ஒரு செட்டு, ட்ராவல் பெல்ட்டு, தவாஃப் தஸ்வமணி, பெண்களுக்கு மக்கண்ணா, இந்த மாதிரி ஒரு 5 லிட்டர் ஜம்சம், உம்ராக்கு தேவையான எல்லாமே நாம் அன்பளிப்புகளை கொடுத்து விடுகின்றோம். அதற்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எந்த சந்தர்ப்பத்திலும் நம்ம கூடுதல் கட்டணங்கள் ஹாஜிகள்கிட்ட வாங்குவதில்லை. தாய்ஃபுக்கு ஒரு நாள் அழைத்து செல்வோம், உதைபியா போன்ற பயணத்துக்கு ஒரு நாள் அழைத்து செல்வோம், அரஃபா மினா முஸ்தலிஃபா போய் ஜோரனாவுக்கு ஒரு நாள் அழைத்து செல்வோம், பத்ர் வழியாக மதினா செல்வோம், மதினா ஜியாரத், மக்கா ஜியாரத், இது எல்லா வகைகளுக்கும் நாம் கூடுதலாக எந்த கட்டணமும் இன்ஷா அல்லாஹ் ஹாஜிகளிடத்தில் வாங்குவதில்லை. அதுபோன்று விசா நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல பஸ்ஸு கம்பெனிகளை தான் அப்ளை பண்ணுகின்றோம். 2022, 23 அந்த மாதிரி 2-3 வருடங்களுக்கு முன்னால் தயார் செய்யப்பட்ட பஸ்ஸுகளை தான் நாம் வாடகைக்கு அமர்த்துகின்றோம். அதுக்கு தகுந்த விசா கம்பெனிகளுக்கு கட்டணங்களை செலுத்தி தான் நம்ம அதை எடுத்துக்கின்றோம். ஹாஜிகள் வந்து சலாமத்தான முறையில் நிம்மதியான முறையில் அவர்களுடைய இந்த பயணங்களை மேற்கொள்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அதுபோன்று நல்ல ஃப்ளைட்டுகளை தான் நம்ம எடுக்கின்றோம். கல்ஃப், ஓமன் போன்ற ப்ரீமியம் ஃப்ளைட்ஸ் தான் நம்ம புக் பண்ணுகின்றோம். ஏனென்று சொன்னால் ஹாஜிகளுக்கு உணவு வகைகளும் சரி, அவருடைய இருக்கைகளும் சரி நல்ல விதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. கொஞ்சம் விலை குறைவான ஃப்ளைட்டுகள் எத்தனையோ இருக்கின்றது, அதுகளை நாம் எப்போதும் தேர்வு செய்வது கிடையாது. கனிமிக்கவர்களே, உம்ரா என்பது 4 வகைகளை கொண்டது, 4 பகுதிகளை கொண்டது. ஒன்றாவது, எல்கைக்கு முன்னால் நின்று, அந்த எல்கைக்கு அப்புறம் நின்று, எல்கை தாண்டுவதற்கு முன்பாக எந்த பவுண்ட்ரி இருக்கின்றதோ, நம்ம போகும்போது எலம்லம் ஃப்ளைட்டில் கிராஸ் பண்ணுவோம். அந்த எல்கைக்கு முன்பாக வந்து அந்த இடத்தில் நம்ம என்ன செய்ய நியத் வைக்க வேண்டும். ஆண்கள் இஹ்ராமுடைய ஆடை உடுத்த வேண்டும். 2 ஆடைகள், வெண்மையான ஆடைகள், உள்ளாடைகள் அணியக்கூடாது. நியத்து வைக்க வேண்டும். நியத்துக்கு முன்பாக இஹ்ராமுடைய 2 ரக்காத் நஃபில் தொழுது கொள்ளலாம். நமக்கு அதில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. நியத்து வைக்க வேண்டும். நியத்து வைப்பதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், உம்ராவுடைய இஹ்ராமுக்கு முன்பாக நம்முடைய உடலில் உள்ள தேவையில்லாத ரோமங்களை களைந்து கொள்வது, அத்தர்கள் பூசிக்கொள்ளலாம். அந்த தடம் ஏற்படாத அளவுக்கு அத்தர்களை பூசிக்கொள்ளலாம். ஆண்கள் நகம் வெட்டி கொள்ளலாம். எல்லாமே இஹ்ராமுடைய நியத்து வைப்பதற்கு முன்பாக செய்து கொள்ளலாம். எப்போ அந்த எல்கை வந்து நம்ம நியத் சொல்லி கொண்டு நம்ம இஹ்ராமுடைய நிலையில் வந்து விடுகின்றோமோ, அதுக்கப்புறம் நகம் வெட்டுவது, ரோமங்கள் களைவது, தலையை மூடுவது, ஆண்களுக்கு, பெண்களுக்கு முகத்தை மூடுவது, கை மணிக்கட்டுக்கு வெளியே மூடுவது, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆண்கள் வந்து 2 ஆடைகளை தவிர வேறு எந்த ஆடையும் அணியக்கூடாது. தைக்கப்படாத 2 ஆடைகள், முகத்தையும் மூடக்கூடாது, அவர்கள் தலையையும் மூடக்கூடாது. பாதங்கள் செப்பல் வந்து வேஸ்ட் ஆஃப் போட ரப்பர் செருப்பு மாதிரி ஒன்ற செப்பல்களை தான் அணிவது சிறந்தது. பாதம் மூடி இருக்கக்கூடாது. எஹ்ராமுடைய நிலையில் அத்தர் பூசக்கூடாது. இதுதான் நம்ம எஹ்ராமில் கவனிக்க வேண்டியவை. அப்போ நியத் எப்படி சொல்வது? அல்லாஹும்ம லப்பைக உம்ரத்தன் ஃபயஸ்ஸிர் ஹாலி வதகப்பல்ஹா மின்னி. நம்ம தமிழில் சொல்லிக்கலாம், யா அல்லாஹ், நான் உனக்காக உம்ரா செய்கின்றேன், இந்த உம்ராவை ஏற்றுக்கொள்வாயா, லேசாக்கி தருவாயா என்ற நியத்தை நாம் செய்து 3 தடவை தல்பியா சொல்ல வேண்டும். சொன்னவுடன் நாம் இஹ்ராமுடைய நிலையில் இன்ஷா அல்லாஹ் வந்து விடுகின்றோம். இஹ்ராமுடைய நிலையில் வந்த பிறகு நாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாமே சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும்.
கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய எண்ண ஓட்டங்கள், நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். எந்த களங்கமான எண்ணங்களும் இருக்கக்கூடாது. எந்த எண்ணத்தில் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கின்றோமோ மௌத் வரை அந்த நிலை நீடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே களங்கமில்லாத எண்ணத்தோடு நம்ம இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வை பயந்து இறை நெருக்கத்தை தேடியவர்களாக மன ஓர்மையுடன் இஹ்ராமுடைய நிலையில் நம்ம இருக்க வேண்டும். தல்பியா அதிகமாக சொல்ல வேண்டும். இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, நேராக காபத்துல்லாஹுடைய அந்த ஹரம் ஷரீஃபுடைய பள்ளிக்கு வலது காலை வச்சு போய் இஅ்திகாஃப் நியத்தோடு போய் காபத்துல்லாஹ் வந்தவுடன் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இரண்டாவது பகுதி ஆரம்பமாகின்றது. தவாஃப் செய்யும். நம்முடைய காபத்துல்லா நமக்கு இடது பக்கமாக இருக்கும். காபத்துல்லா நமக்கு இடது பக்கமாக இருக்கும். நம்ம ஆன்டி கிளாக் வேயில் சுற்றுவோம். எதிர்மறையில் சுற்றுவோம். நம்ம எதிர் திசையில் சுற்றுவோம். கிளாக் வேயில் சுற்ற மாட்டோம். அப்போ நம்ம இடது பக்கம் காபா இருக்கும். நம்ம என்ன செய்யணும்? அந்த ஹஜ்ருல் அஸ்வத்துடைய அந்த எல்கை வந்தவுடன், அந்த கார்னர் வந்தவுடன் அதுக்கு நேரம் பச்சை டியூப்லைட் கட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்பாக நின்று கொண்டு நம்ம நியத் செய்ய வேண்டும். எப்படி நியத் செய்யணும்? யா அல்லாஹ், இந்த காபத்துல்லாவை 7 முறை தவாஃப் செய்வதற்கு நாடுகின்றேன். எங்களது இந்த தவாஃபை ஏற்றுக்கொள்வாயாக, லேசாக்கி தருவாயாக என்று சொல்லி பிஸ்மில்லாஹ் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஹஜ்ருல் அஸ்வத் கல் நேரம் வந்தவுடன் நம்ம சைக்கினை செய்ய வேண்டும். கையை உயர்த்தாமல் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சைக்கினை செய்ய வேண்டும். செய்து முடிக்க வேண்டும். உச்சென்று முத்தமிடக்கூடாது. இது தவாஃப் ஆரம்பமாகின்றது. நாம் என்ன செய்யணும்? 3ஆம் கலிமா, 4ஆம் கலிமா, நமக்கு தெரிந்த திக்ர்கள், குர்ஆன் ஆயத்துகள் எதுவோ செயற்கையாக இல்லாமல் இயற்கையாக நம்ம ஓதிக்கொண்டே வர வேண்டும். 4வது கார்னர் வரும்போது ருக்குனுல் யமன் வந்தவுடன் எல்லாத்தையும் நிப்பாட்டி விட்டு துஆ கபூலாகக்கூடிய இடம் நாம் துஆ செய்ய வேண்டும். ரப்பனா ஆத்தினா ஓதிக்கொள்ளலாம். நமக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கும், அதை கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் துஆ கபூலாகும். மீண்டும் 1வது கார்னருக்கு வரும்போது திருப்பி பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அப்போ 2வது சுற்று ஆரம்பமாகின்றது. ஆக 7 சுத்துக்கள் இந்த மாதிரி சுற்ற வேண்டும். 7வது சுற்று முடியும் போது 8வது தடவையாக பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். 7வது சுற்று வரும்போது தள்ளி சுற்ற வேண்டும். ஏன்னா நம்ம 2 ரக்காய் தொழுக வேண்டியிருக்கிறது. நெருக்கத்தில் சுற்றினா நம்ம தள்ளி 8வது ரவுண்டு கொண்டு சென்று விடுவார்கள். எனவே என்ன செய்ய வேண்டும்? தள்ளி சுற்ற வேண்டும். 7வது சுற்று வரும்போது அவுட் லைனுக்கு வந்துடும். வந்து கடைசி 2 பிஸ்மில்லாஹ் அல்லாஹு அக்பர் சொல்லி 7வது சுற்றை முடித்து விட்டு அங்கே மக்காம் இப்ராஹிம், காபத்துல்லா வாசலுக்கு பக்கத்தில் அந்த கிளுக்குண்டு மாதிரி இருக்கும் மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடம். அதுக்கு பின்பாக எங்கேனாலும் தொழுது கொள்ளலாம். அங்கே என்ன செய்ய வேண்டும்? 2 ரக்காயத் தவாஃபுடைய வாஜிப். 2 ரக்காயத் தவாஃபுடைய வாஜிப் அங்கே தொழுக வேண்டும். அங்கே 2 ரக்காயத் தொழுகும் போது அங்கே துவா கபூலாகக்கூடிய இடமாக இருக்கின்றது. நிறைய துவா செய்யும். நம்ம 20 நிமிஷம் 25 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம் ஹாஜிகளுக்கு. நல்லா துவா செய்யுங்கள். பின்னாடி தள்ளி நின்றுக்கொண்டு யாரும் மிதிக்க மாட்டார்கள், இடையூறு செய்ய மாட்டார்கள். நல்லா கடைசியில் போய் நின்று கொண்டு நம்ம காபத்துல்லாஹை பார்த்து அழகாக தொழுது துவா செய்யலாம். எல்லோருக்காகவும் முழு உம்மத்துக்காகவும் நம்ம துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதோட 2வது பகுதி முடிகின்றது. முதல் பகுதி நியத் வைக்க வேண்டியது. 2வது பகுதி 7 சுற்று சுற்றி 2 ரக்காயத் தவாஃபுடைய வாஜிப் தொழுவது. இது 2வது பகுதி. 3வது பகுதி அங்கேருந்து சஃபாவுக்கு ஏற வேண்டும். சஃபாவுக்கு ஏறும்போது அங்கே ஜம்சம் தண்ணி நாட் கோல்டு, எப்பயுமே நாட் கோல்டு தான் குடிக்க வேண்டும். குடிக்கிறத ஒரு சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை நெரிசல் வாயில் மட்டும் நம்ம குடிக்க வேண்டும். நியத்து வைத்து நல்ல அமல்கள் அந்த ஜம்சம்கான துஆ இருக்கின்றது. அதை நம்ம ஓதி கொடுக்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஅ வ ரிஸ்கன் வாசிஅ வ ஷிஃபா மின் குல்லி தா. இன்னொரு வாசகத்தில் இன்னொரு சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை ஓதி நம்ம குடிக்க வேண்டும். தெரியாதவர்கள் நம்ம துஆ செய்யலாம். யா அல்லாஹ், எனக்கு பலனடிக்கக்கூடிய கல்வியை தா, ஷிஃபாவை தா, ரிஸ்கன் வாசியன் விசாலமான ரிஸ்கை தா, வாழ்வாதாரத்தை தா என்று கேட்டு நம்ம துஆ ஓதி நியத்து வச்சு குடிக்கணும். எந்த நியத்தோடு குடிக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஜம்சம் அதை இன்ஷா அல்லாஹ் கபூலாகும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அது 2 பகுதி முடிந்தவுடன் 3வது பகுதி சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் போடுவது. நேராக சஃபாவில் ஏறி விடுவோம். அங்கே போய் நின்றுக்கிட்டு காபத்துல்லா இன்ஷா அல்லாஹ் கண்ணுக்கு தெரியும். கீழே இருந்து பார்த்து சில சமயம் மறைத்து வேலைகள் நடந்தால் தெரியாது. அங்கே துஆ கபூலாகும். அங்கே நியத்து வைத்து விட வேண்டும். யா அல்லாஹ், இந்த சஃபா மர்வாக்கு மத்தியில் 7 முறை தொங்கோட்டம் ஓடுவதற்கு அல்லது 7 முறை சயி செய்வதற்கு நாடுகின்றேன். ஏற்றுக்கொள்வாயா, லேசாக்கி தருவாயா, எப்படி என்று நியத்து வைத்து கொள்ள வேண்டும். ஆயத்துகள் இருக்கின்றன. சஃபா வல் மர்வத மின் ஷாயில்லாஹ், பிஸ்மில்லாஹி பதஅது கமா பதஅ அல்லாஹு தஆலா, இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷாயில்லாஹ் அப்படிங்கிற வாசகம் தெரிந்தால் ஓதிக்கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்ம தமிழில் நியத்து வைத்து கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். சஃபாவிலிருந்து கிளம்பி மர்வாவை நோக்கி போக வேண்டும். சுமார் ஒரு 700 மீட்டர், 650-700 மீட்டர் இருக்கும். அது என்ன செய்ய வேண்டும்? நம்ம போக வேண்டும். ஆண் பெண்ணும் சேர்ந்து போவார்கள். ஆண்கள் 2 பச்சைக்கல் லைட் இருக்கும். அது பக்கத்தில் வந்த உடனே அதுக்கு இடையில் கொஞ்சம் லேசாக அசைச்சு ஓடுவார்கள்.
பெண்கள் நடந்து வந்து நிற்பார்கள், ஆண்கள் ஓடிப்போய் இங்கே நின்று ஜாயின் பண்ணி அவங்க சேர்ந்து போய் மருவாவுக்கு போகணும். மருவாவிலும் துவா செய்யலாம். அங்கேருந்து சஃபாவுக்கு வர வேண்டும். சஃபாவிலிருந்து மருவா ஒன்று, மருவாவிலிருந்து சஃபா ஒன்று. ஆக 7 தடவை போய் வர வேண்டும். சஃபாவில் ஆரம்பித்த மருவா, மருவாவில் ஆரம்பித்து சஃபா, சஃபாவில் ஆரம்பித்து மருவா, திருப்பி சஃபா, திருப்பி மருவா, திருப்பி சஃபா, திருப்பி மருவா. 7வது தடவை மருவாவில் முடிந்து விட வேண்டும். அதோடு நம்ம துவா செய்துவிட்டு அல்ஹம்துலில்லாஹ், இதோட 3வது பகுதி முடியுது. சயி செய்வது, இந்த 7 முறை போயிட்டு வருவது 3வது பகுதி. இதில் என்ன ஓதணும்? 3ஆம் கலிமா, 4ஆம் கலிமா, நமக்கு தெரிந்த திக்ர்கள், குர்ஆனுடைய விஷயங்கள், துவாக்கள் எதுனாலும் ஓதிக்கலாம். ஆண்கள் ஓடும் போது ரப்பி குஃபர் வரஹமத்தா ஜாவஸ் அம்மா தாலம் இன்னக அன்தல் அஸ்ஸர் அக்ரம் என்ற துவாவை ஓதிக்கொள்வார்கள். தெரியாட்டிக்கு அல்லாஹ்விடத்தில் கருணையை பற்றி வேண்டிக் கொண்டே இருப்பார்கள், ரஹமத்தை பற்றி அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டு சென்று கொண்டே இருப்பார்கள். இது 3வது பகுதி முடிந்து விடுகின்றது. 4வது பகுதி தடைமுடி குறைப்பது அல்லது மொட்டை அடிப்பது. இது அங்கே வச்சு செய்யக்கூடாது. சிலவங்க அறியாமைகள் பள்ளிக்குள்ள வச்சு செய்கிறாங்க, நம்ம அங்கே செய்யக்கூடாது. 4வது பகுதி நேராக ரூமுக்கு வந்துடணும். பக்கத்திலே பார்பர் ஷாப் இருக்கும். ஆண்கள் 5 ரியால் 7 ரியால் கொடுத்து மொட்டை போட்டுக்கொள்வார்கள். ஆண்கள் அவசியமாக மொட்டை போட்டுக்கொள்வதுதான் சால சிறந்ததாக இருக்கிறது. எம்பெருமான் அவர்களுடைய 3 துவாக்கள் கிடைக்கின்றது. எனவே ஆண்கள் மொட்டை போட்டுக்கொள்ள வேண்டும். பெண்கள் தலைமுடியை விரலில் சுற்றி கட் பண்ணி கொள்ள, 1 இன்ச்சுக்கு சுற்றி கட் பண்ணி கொள்ள வேண்டும். இது செய்துவிட்டால் இந்த 4வது பகுதி தான் முடி குறைப்பது அல்லது மொட்டை அடிப்பது. இதை முடித்து விட்டால் ஒரு உம்ரா முடிந்து விட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் ஒரு உம்ரா. இதே போன்ற 4 உம்ராக்கள் நம்ம செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ஹாஜிகள் பொதுவாக ஹரமில் இருக்கும்போது என்ன செய்ய வேண்டும் சொன்னால், உலகத்தில் ஒரே ஒரு இடத்துல தான் தவாஃப் செய்ய முடியும். அது காபத்துல்லா மட்டும்தான். வேறு எங்கேயும் மதீனாவிலேயோ எங்கேயுமே தவாஃப்க்கான வாய்ப்பு கிடைக்காது. எனவே மக்காவில் இருக்கக்கூடிய 9-10 நாட்கள் அதிகமான முறையில் தவாஃப் செய்வதில் நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். இப்போ தவாஃப் என்பது என்ன? ஹரம் ஷரீஃப்குள்ளே ஒதுவோடு போய் வலது காலை வச்சு துவா எல்லாம் அஃப்தஹலி, அந்த பள்ளியுடைய துவா, இந்த பள்ளியில் இருக்குமெல்லாம் ஏத்திகாஃப் நியத்தோடு இருக்கின்றது. ஏத்திகாஃப் நியத் வச்சு அங்கே உள்ளே போனோன்னே அந்த தவாஃபுடைய நியத், யால் அந்த தவாஃபை 7 தடவை காபத்துல்லாவை 7 தடவை சுற்றுவதற்கு நாடுகின்றேன், ஏற்றுக்கொள்வாயா லேசாக்கித்தலான்னு சொல்லி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் சொல்லி ஆரம்பிக்குது. நான் சொன்ன மாதிரி 7 சுற்று சுற்றி அந்த 7வது சுற்று கடைசியில் திருப்பி பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முடித்து விட்டு 8வது தடவையாக சொல்லி முடித்து விட்டு மக்காம் இப்ராஹிமில் தவாஃபுடைய வாஜிப் என்ற ரக்காயத் தொழுவது தான் ஒரு தவாஃபாகும். இது நம்ம செய்யலாம். காலையில் 9 மணிக்கு 10 மணிக்கு போய் செய்யலாம். காலை நாஷ்டா முடிஞ்சு 8:30 மணிக்கு போய் செய்யலாம். அடுத்து லொஹருக்கு பிறகு போய் செய்யலாம். அசருக்கு பிறகு செய்யலாம். எப்பவுமே ஹாஜிகள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தொழுகை முடிந்தவுடன் ஒரு அரை மணி நேரத்துக்கு தவாஃப்குள்ளே போகாதீங்க. எல்லா கூட்டமும் உள்ளே சேர்ந்துருக்கும், நம்மளை நசுக்கிடுவாங்க. ஒரு அரை மணி நேரம் கேப் விட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய முன்னெடுத்து போகக்கூடிய அந்த கூட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுவாங்க. எனவே எப்பவுமே அது கவனத்தில் வைக்கணும். 2வது, நீங்கள் இந்த சாப்பாட்டு டயத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். லொஹர் தொழுத உடனே ரூமுக்கு வந்துடுங்க, சாப்பாடு உங்களுக்கு தயாராக இருக்கும். நைட் இஷா தொழுத உடனே தவாஃப் பண்ணாதீங்க, ரூமுக்கு வந்துடுங்க, உங்களுக்கு சாப்பாடு தயாராக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போனாலும் போய் உங்களுடைய சாப்பாடோடைய தேவைகளை முடித்த பிறகு நீங்கள் எப்போனாலும் போய் அழகான முறையில் நீங்கள் என்ன செய்யலாம், தவாஃபுகளை அதிகப்படுத்தி கொள்ளலாம். காபத்துல்லாஹை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நன்மை, 20 நன்மைகள் கிடைக்கிறது. எனவே நம்ம என்ன செய்யலாம், காபத்துல்லா சும்மா இருக்கும்போது கண்குளிச்சா பார்த்து கொண்டே இருக்கலாம். குர்ஆன் ஓதுறது அதிகமாக செய்யலாம். இதுகள்லாம் நம்ம அங்கே செய்யக்கூடிய அமல்கள். அடுத்து முக்கியமான ஒரு அமல் ஜனாசாவுடைய தொழுகை. பெண்கள் ஜனாசா அங்கே தொழுதிருக்க மாட்டாங்க. எனவே என்ன செய்யணும், ஜனாசாவுடைய தொழுகையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா ஏழாம் அறிவிப்பு செய்யப்படும். அதுலேருந்து ஒரு 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்தில் இமாம் தக்பீர் கட்டுவார். பொறுமையாக இருந்த வரைக்கும் சுன்னத் தொழுகாமல் நம்ம என்ன செய்யணும், எல்லா பெண்களும் ஹாஜிமார்களும் ஜனாசாவுடைய தொழுகையில் முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும். அங்கே ஒரு சலாம் கொடுப்பார்கள். நம்ம ஊரில் பொதுவாக 2 சலாம் கொடுப்போம். அவங்க 1 சலாம் கொடுத்தோன்னே நம்ம தனியாக 2வது சலாம் கொடுத்து ஜனாசாவுடைய தொழுகையை முடித்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அமல்களுக்கும் 1 லட்சம் நன்மைகள் கிடைக்கின்றது. எனவே நன்மைகளில் அங்கே போட்டி போட்டு அதிகமாக செய்ய வேண்டும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். 1 ரியால் நம்ம சதக்கா செய்தோம்னா 1 லட்சம் ரியால் சதக்கா செய்த மாதிரி. எனவே அங்கே நிறையா க்ளீன் பண்ணக்கூடியவங்களாம் இருப்பாங்க. சதக்காக்கள் அங்கே அதிகப்படுத்துங்க, தல்பியாக்கள் அதிகப்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்முடைய உம்ராக்களும் ஹஜ்ஜுகளும் கபுல் செய்யப்படுவதற்கு வாய்ப்பானதாக இருக்கின்றது. தல்பியா எப்போ நம்ம நிப்பாட்டணும்னு சொன்னால், எப்போ காபத்துல்லாவை இஹ்ராமுடைய நிலை கட்டி எப்போ காபத்துல்லாவை போய் பார்த்த உடனே தவாஃப்க்கு நியத் வைப்போம்ல, அதுக்கு முன்போட தல்பியா நிப்பாட்டிடணும். அது வரைக்கும் நம்ம தல்பியா ஓதிக்கிட்டே இருக்கணும். எப்போ காபத்துல்லாவை பார்த்து தவாஃபை ஆரம்பிக்க போகிறோமோ, நியத் வைக்கிறோமோ, அதுலேருந்து தல்பியா அதுக்கப்புறம் ஓத தேவையில்லை. அது வரைக்கும் தல்பியாவை நம்ம அதிகப்படுத்த வேண்டும். இதுதான் தவாஃபுடைய
உம்ராவுடைய விஷயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக உங்களுக்கு இன்ஷா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுக்கு நம் பயணம் அழைத்து செல்வோம். போனோடனே நம்ம இன்ஷா அல்லாஹ் இங்கேருந்து பயணத்துடைய ஏற்பாடு விஷயமாக உங்களுக்கு சொல்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணம் நவம்பர் 26 காலையில் 5:30 மணிக்கு ஃப்ளைட் கல்ஃப் ஏர். ஒரு நபர் 35 கிலோ லக்கேஜ் எடுத்துக்கொள்ளலாம். 2 பீஸாக எடுத்துக்கலாம். 35 கிலோ லக்கேஜ் எடுத்துக்கலாம். ஹேண்ட் லக்கேஜ் 7 கிலோ. இதுதான் அந்த விமானத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவு. நம்முடைய விமான பயணம் நவம்பர் 26 காலையில் 5:30 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஜித்தா போகிறோம். அப்போ ஹாஜிகள் எப்போ வரணும்? 25 நைட்டு விடிஞ்சா 25 நைட்டு திங்கட்கிழமை நைட்டு 12:30 மணிலேருந்து 12:45 மேக்ஸிமம் 1 மணிக்குள்ளே பன்னாட்டு விமானத்தளம், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் D5 மேலே D5ல் பாத்ரூம் வசதியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு அங்கே நின்றுங்க. D5 டிபார்ச்சர் 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மேலே அங்கே நைட்டு 12:30 12:45 அதிகபட்சம் 1 மணிக்குள்ள வந்துட்டிங்கன்னா நமக்கு 5:30க்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிரும். இப்போ 4.5 மணி நேரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க, 5 மணி நேரத்துக்கு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களை எல்லாம் எல்லாத்தையும் ஒன்றா நிற்க வச்சு சில 10 நிமிஷம் வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து உங்களுக்குள்ள ஐடி கார்டுகளை கொடுத்து உங்களுக்குள்ள பாஸ்போர்ட்ஸு உங்களுக்குள்ள விசா உங்களுக்குள்ள இன்சூரன்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் நம்ம லைனில் தள்ளிட்டு போகும்போது அதுக்கே கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிரும். எனவே நம்ம அமீருடைய விஷயங்களை நீங்கள் கவனத்தில் வைங்க. இந்த பயணத்தில் அமீர் இன்ஷா அல்லாஹ் நான் உங்கள் கூட வர்றது இருக்கிறனால உங்களுக்கு அமீராக நான் இருப்பேன். அமீருடைய விஷயத்தில் முழுமையாக கட்டுப்படுங்க. ரொம்ப கட்டுப்பட்டிங்கன்னா தான் அல்லாஹோட உதவி கிடைக்கும். தங்களுடைய சுய சிந்தனைகளை அதில் பயன்படுத்தாதீங்க. அமீர் என்ன சொன்னாலும் கண் மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், அல்லாஹோட உதவி கிடைக்கும். நம்ம அனுபவத்தில் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பொறுமை. பயணத்தில் எவ்வளோ தான் நம்ம ஏற்பாடு பண்ணாலும் அல்லாஹுடைய நாட்டம். பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. கொஞ்சம் சிரமங்கள் அசௌரியங்கள் உருவாகத்தான் செய்யும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுடைய இந்த பயணத்தை கபூல் செய்வான். எனவே அது ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ 26ஆம் தேதி அதிகாலை 25 நைட்டு 12:45 1 மணிக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம இதில் உள்ளே போயிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நேராக அங்கேருந்து போர்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பஹ்ரைன் போய் இறங்குவோம். சாதாரண ட்ரெஸ்ஸில் வரணும். எல்லாருமே எஹ்ராம் ட்ரெஸ்ஸில் வர மாட்டோம், சாதாரண ட்ரெஸ்ஸில் வரணும். ஆண்கள் தன்னுடைய ஹேண்ட் லக்கேஜில் எஹ்ராமுடைய துணி ஒரு செட்டும், பெல்ட்டு நம்ம கொடுத்த பெல்ட்டும், தவாஃப் தஸ்மமணியும், தவாஃப் கொடுத்த அந்த சுருக்கு பை மாதிரி பேக்கும் ஹேண்ட் லக்கேஜில் வைத்து கொள்ளுங்கள். நம்ம பஹ்ரைனில் இறங்கி நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். எனவே ஆண்கள் மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு பயணத்திலும் ஏதாவது ஒரு ஆண் மறந்துடுறாங்க, எஹ்ராம் ட்ரெஸ்ஸு கிடைக்காம போயிடுது. எனவே ஆண்கள் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். நம்ம திருப்பி பஹ்ரைன்லேருந்து நியத்து வச்சு உங்களுக்கு நியத்து சொல்லி கொடுத்து தொழுது எஹ்ராம் எடுத்துகிட்டு ஜித்தா போய் இறங்குவோம். ஜித்தா போய் இறங்குவோம் மதியானம் 3 மணி. அங்கேருந்து கிளம்பி நேராக மக்காவுக்கு போயிடுவோம். மக்காவுக்கு போகும்போது சுமார் ஒரு மகரிப் தொழுகை டைம் ஆயிரும். உங்களுக்கு ரெஸ்ட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் டைம் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். பஸ்ஸில் போகும்போது ஜித்தா டு மக்கா போகும்போது அவங்களுக்கு முழு விளக்கங்கள் உங்களுக்கு நான் சொல்வேன். கூட வர்றதுனால உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எல்லா சந்தேகங்களும் நான் நிவர்த்தி பண்ணுவேன். நைட்டு 9:30 மணி அல்லது 9:45 நம்ம உங்களுக்கு தவாஃப் உம்ரா பண்ணுறதுக்கு ஹரத்துக்கு அழைத்து செல்வேன் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நம்முடைய பயணம். திரும்பி வருவது 9ஆம் தேதி ஈவினிங் ஜித்தாலேருந்து கிளம்பி நம்ம இன்ஷா அல்லாஹ் 10ஆம் தேதி காலையில் 4:30 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துடுவோம். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 4:30 4:45 வந்துடுவோம். வெளியே வரும்போது ஒரு 6-6:30 மணி ஆயிரும் இன்ஷா அல்லாஹ். உங்களை வரவேற்புக்கு யார் வந்தாங்கன்னா காலையில் 5:30 மணி 6 மணிக்கு ஏர்போர்ட்டில் நிற்க சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். சென்னையில் 10ஆம் தேதி காலை, டிசம்பர் 10 செவ்வாய்க்கிழமை காலை. மெயின் லக்கேஜில் என்ன வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், மெயின் லக்கேஜில் உங்களுக்கு 35 கிலோ அலோட் இருக்குது. அதில் நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு 5லேருந்து 6 செட் ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க. மதீனாவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டால் இருக்கிறது நல்லதாக வைத்துக்கொள்ளுங்கள். புதிய ட்ரெஸ் எடுக்கணும், அப்படி எடுக்கணும், பச்சை கலர் எடுக்கணும், அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆண்கள் மதீனாவில் வெண்மையான ஆடை வைத்துக்கிட்டால் சிறந்ததாக இருக்குது. மற்றபடி புதுசாக வாங்கணும் அப்படிங்கிற சிரமங்கள் இஸ்லாத்தில் எதுவுமே கிடையாது. நம்மகிட்ட இருக்க நல்ல ட்ரெஸ்களை வைத்துக்கொள்ளுங்கள். 5 அல்லது 6 செட்டு ட்ரெஸ்ஸு வச்சுக்கோங்க மெயின் லக்கேஜில். அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் ஒரு 15 நாளைக்கு தேவையான 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டு, கொஞ்சம் முறுக்கு, எண்ணெய் படாமல் உங்களுக்கு வயிற்றுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு காரம் இல்லாத வாங்கி வச்சுக்கோங்க. அப்பப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கடுத்து மெயின் லக்கேஜில் வைக்க வேண்டியது டேப்லெட்ஸ். ரெகுலராக இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ் நிறைய இருக்குதுன்னு சொன்னால் அது என்ன செய்யுங்க, 5-6 வக்து மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் வெட்டி வச்சுக்கோங்க. மற்ற எல்லா மாத்திரைகளும் மெயின் லக்கேஜில் வச்சுக்கோங்க.
நிறைய டேப்லெட்ஸ் எடுக்கக்கூடியவர்கள் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி அது கையில் வச்சுக்கோங்க, ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஸ்கேனிங்கில் பார்த்து நிறைய மாத்திரை இருக்குதுன்னு சொன்னால் ஒருத்தவங்க ஒரு வக்துக்கு 8 வக்து மாத்திரை 10 மாத்திரை போடுவாங்க. அப்போ மாதம் தெரியும். அப்போ ஸ்கேனிங்கில் பண்ணும்போது கேட்பாங்க என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை காமிச்சா ஓகேன்னுக்குவாங்க. எனவே அதில் கவனமாக இருங்க. மாத்திரைகள் 5-6 வக்து மாத்திரையை தவிர மற்ற மாத்திரைகள் எல்லாம் மெயின் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஒரு வயிற்று உபாதைக்கான மாத்திரை, தலைவலி மாத்திரை, சளிக்கான மாத்திரை, காய்ச்சல் மாத்திரை, வாமிட் மாத்திரை இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்டெப்சில்ஸ், விக்ஸ் போன்ற மாத்திரைகளும் உங்கள் தேவைக்கு வச்சுக்கோங்க. ஆயின்மெண்ட்டு, கால் வலிக்கு தேவையான ஸ்ப்ரே இதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாமே மெயின் லக்கேஜில் வைக்கணும். அதற்கடுத்து மெயின் லக்கேஜில் உங்களுக்கு ஒரு செட்டு செப்பல், வீட்டில் உபயோகப்படுத்துகிற செப்பல் இருந்தால் அடிஷ்னலாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இதுதான் மெயின் லக்கேஜ். மற்றபடி சோப்பு, ஏதாவது வாஷிங் பவுட்ரு, மக்காவில் துவைச்சி காயப்படுறதுக்கு வழி இருக்கும், மதியனால் துவைக்க முடியாது. எனவே மக்கால் இருக்கக்கூடிய நாட்களில் நீங்கள் துவைக்கிறதுக்கு தேவையான வாஷிங் பவுடரோ ஏதாவது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஹேண்ட் லக்கேஜில் 7 கிலோ கொண்டு போகலாம். என்ன எடுத்துகிட்டு போகலான்னா, நம்ம சொல்லக்கூடிய ஆண்கள் எஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸு, ஒரு பெல்ட்டு, தவாஃப் தஸ்லூனி, தவாஃப் பேக் இதெல்லாம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு செட் ட்ரெஸ் ஆணும் பெண்ணும் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஷால் ஒன்று வச்சுக்கோங்க. சில சமயம் ஏர்போர்ட்டில் குளிர் தாங்காது, காது வலிக்கும். இதனால் ஒரு ஷால் ஹேண்ட் லக்கேஜில் நீங்கள் இன்ஷால்லா வச்சுக்கோங்க. ஒரு 2 வேளை 3 வேளைக்கான ஸ்நாக்ஸு கையில் வச்சுக்கோங்க. இப்போ ஏர்போர்ட்டில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸ்நாக்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா ஃப்ரூட்டி டப்பா மாதிரி வாங்கி 2 போட்டுக்கிட்டிங்கன்னா 2 ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிக்கலாம். உங்களுக்கு ஃப்ளைட்டில் சாப்பாடு கொடுப்பாங்க, இருந்தாலும் சில சமயம் பசி தாங்காமல் போயிடுச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அவசர மாத்திரைகள் ஒரு 4-5 வக்துக்கு சின்ன கவரில் வெட்டி ஹேண்ட் லக்கேஜில் அதை நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாமல் ஒரு கேரி பேக் வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் பயணத்துடைய ஏற்பாடுகள். இதை தவிர்த்து உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜில் செல்ஃபோன், டேப்லெட், லேப்டாப், சார்ஜர், பவர் பேங்க், ஹெட்ஃபோன் இதெல்லாம் ஹேண்ட் பேக்கில் தான் வைக்கணும். மெயின் லக்கேஜில் போடக்கூடாது, நிப்பாட்டிடுவாங்க. இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாதது என்னென்னா, கத்திரிக்கோல், சிசர் வைக்கக்கூடாது, நெயில் கட்டர் வைக்கக்கூடாது, ரேஃபர், பேக்கிங் பண்ணுற ரேஃபர், சலோ டேப் இதெல்லாம் தைலங்கள், ஸ்ப்ரே பாட்டிலு, விக்ஸு இந்த மாதிரி செமி சாலிடு இதெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் வைக்காதீங்க, எடுத்து கீழே போட்டுருவாங்க. தண்ணி பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ஹரம்பு கோம்பு பிடிச்சிட்டு வந்து ரூமில் குடிச்சிக்கலாம். ஹேண்ட் லக்கேஜ் வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டில் பிடிங்கி செக்யூரிட்டி கீழே போடுற மாதிரி தான் நம்ம சொல்லிடலாம். தண்ணியை கீழே ஊற்றிட்டு வெறும் பாட்டில் வச்சுக்கிறோன்னு சொன்னால் சரின்ட்டுருவாங்க. அதனால் லீக் ஆகாத நல்ல தண்ணி பாட்டில் 3/4 லிட்டர் ஒன்று வாங்கி, அல்லது 1 லிட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. இதுதான் ஹேண்ட் லக்கேஜ். மெயின் லக்கேஜில் கத்திரிக்கோல், நம்ம சிசரு, நெயில் கட்ரு, இந்த ரேசர், நம்ம ஆண்கள் மொட்டை போட்டுருவோம். 2வது உம்ரா 3வது உம்ரா பண்ணும்போது நம்ம ரூம்லேயே என்ன செய்யலாம், லேசாக தண்ணியை தடவி மொட்டை போட்டுக்கலாம். அதுக்கான ரேசர், கில்லிட் மாதிரி ரேசர் 1-2 யூஸ் அண்ட் த்ரோ வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மெயின் லக்கேஜில் நீங்கள் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம உம்ராக்கு போகிறோம்னு தெரிஞ்சால் அங்கே உள்ளவங்களுக்கு நம்ம சொந்த பந்தங்கள் சாமான் கொடுத்துடுவாங்க, பார்சல் கொடுத்துடுவாங்க. அதை 100% தவிர்த்து கொள்ளுங்கள். சில அசௌகரியங்கள் ஏற்படும். அவங்க என்ன கொடுத்துருவாங்க, என்ன மசாலா பொடி கொடுத்துடுவாங்களா, என்ன கொடுத்துருவாங்க, சில தடை செய்யப்பட்ட பொருள் அவங்களுக்கே தெரியாமல் பெண்கள் ஆர்வத்தில் கொடுத்துடுவாங்க. ஏர்போர்ட்டில் நம்ம தான் பதில் சொல்லணும். தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப நிர்பந்தமாக தாய் பிள்ளைகள் ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது என்ன பொருள் என்று பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. இது என்ன பொருள் தெரிஞ்சுக்கோங்க. நிறைய அவங்க பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு நம்ம தான் ஏர்போர்ட்டில் பதில் நம்ம லக்கேஜ் சேராமல் போயிடும். அழகான முறையில் தவிர்த்து கொள்ளுங்கள். ரிட்டர்ன் வரும்போது நம்முடைய சொந்த பந்தங்கள் என்ன செய்வாங்க, நம்மகிட்ட உங்கள் சாமான் வாங்கி கொடுப்பாங்க, நம்ம கூட்டு போவாங்க, லக்கேஜை பேக் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாம் என்ன செய்வாங்க, கடைசியாக ஒரு 10 கிலோ பொருள் நம்ம தலையில் கட்டி விட்டுருவாங்க. எனவே அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அவங்க வரட்டும், மக்கால வரட்டும், மதியனால வரட்டும், உங்களை பார்க்கட்டும், போகட்டும். ஆனால் அவங்க முதலே சொல்லிடுங்க, நாங்கள் உம்ராக்காக வந்திருக்கோம், அமலுக்காக வந்திருக்கோம், எங்களை தயவுசெய்து லக்கேஜ் பிள்ளைகள்கிட்ட ஏதாவது கொடுக்குறா இருந்தால் ஒரு 1/2 கிலோ என்ன பொருளும் காமிச்சு வாங்க. ஒரு 1/2 கிலோ 1 கிலோக்கு மேலே வாங்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 35 கிலோ தான் அலௌடு. அவங்க பொருள் வாங்கி அசௌகரியங்களை ஏற்படுத்தி கொள்ளாது. எந்த விஷயனாலும் அமீர் என்கிட்ட ஆலோசனை செஞ்சு உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் செய்யுங்க. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு எல்லா பயணங்களையும் சலாமத்தாக ஆக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்து உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டோம். மெயின் லக்கேஜ் பூட்டு போட்டுக்கோங்க, ப்ரெஸ் போட்டு போட்டுக்கோங்க. நம்ம கொடுத்த பேக்கே போதும். இல்லை இன்னொரு பேக்கு தேவைன்னா எங்கள் ட்ராலி மாதிரி எதனா எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளே சரி நம்ம கொடுத்த பேக்கோடு மடித்து வச்சுட்டு மக்கால பேரிச்சம்பழம்லாம் வாங்கி அதில் வச்சுட்டு வந்துக்கலாம். போட்டுக்கோங்க. சாவியை கவனமாக வச்சுக்கோங்க.
பேர் வந்து நீங்கள் தாராளமாக உங்கள் இதில் அடையாளத்துக்கு உங்கள் பேக்கில் எழுதிக்கலாம். உங்கள் பேர், பாஸ்போர்ட் நம்பர் மட்டும் போதும். அடையாளம் தெரியணும்னா ரிப்பன் வேணால் நீங்கள் என்ன செய்யலாம், அந்த பேக்குடைய காதில் சின்ன ஒரு ஜானுக்கு ரிப்பன் வெட்டி அதில் கெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அடையாளம் ஈஸியாக அதில் தெரியும் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய பயணத்துக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சொல்லிட்டேன். அங்கே வந்து உங்களுக்கு ரிசப்ஷனில் வந்து ஒய்ஃபை ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், சிம்மு சவுதியில் ஃப்ரீ தான் ஹாஜிகளுக்கு. ஏர்போர்ட்டில் எந்த சிம்மும் கைரேகை வச்சு வாங்கிறாங்க அவசரப்பட்டு. அது நிறைய கையாடல் பண்ணுறாங்க, ஏதாவது தவறுகள் செய்கிறாங்க. எனவே என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அதை வந்து தயவுசெய்து சிம்மு ஏர்போர்ட்டில் ஜித்தா ஏர்போர்ட்டில் வாங்கிறாதீங்க. உங்களுக்கு மக்கால் போனோடனே ஃப்ரீ கிடைக்கும். ஆனால் அது ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 60 ரியால் 70 ரியால் கொடுத்து பண்ணணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எனவே என்ன செய்யுங்க, IMO என்று சொல்லக்கூடிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. IMO உங்கள் வீட்லேயும் உங்கள் ஒய்ஃப்டையோ உங்கள் மகள்கிட்டையோ உங்கள் அம்மாட்டையோ அந்த ஃபோனை IMO இன்ஸ்டால் பண்ணி 2 பேரும் பேசி பார்த்துக்கோங்க. அங்கே போய் சேர்ந்த உடனே ஏன்னா வாட்ஸ்அப் கால் தடை செய்யப்பட்டது. நீ அங்கே சவுதிக்கு போனோடனே ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கலாம். இவங்களும் பதிலுக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டுக்கலாம். IMOவில் டைரெக்டாக நீங்கள் வாட்ஸ்அப் காலோ வீடியோ காலோ வாய்ஸ் காலோ பேசிக்கலாம். எனவே இதுதான் உங்களுக்கு செலவில்லாத தகவல் பரிமாற்றமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 14 நாட்களில் பேச்சுக்களை ஊருக்கு பேசுகிறத குறைச்சிக்கோங்க. தகவல் மட்டும் சொல்லிக்கோங்க. ஏன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமானிதமான நேரத்தை அல்லாஹுக்காக பயன்படுத்துங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு வேறு எதுவும் தேவை இருந்தால் என்னுடைய நம்பரில் கால் பண்ணுங்கள், எப்போனாலும் பேசுங்க. உங்களுக்கு நான் தெளிவு பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ் தயாராக இருக்கேன். செலவுக்கு எவ்வளோ ரியால் வைத்துக்கலாம்னு சொன்னால், எந்த பர்ச்சேஸ் எல்லா பொருளும் ஊரில் கிடைக்குது. எனவே என்ன செய்யுங்க, செலவுக்கு வந்து நீங்கள் ஒரு 300-400 ரியால் தாராளமாக போகும். பேரிச்சம்பழம் ஒரு 5-6 கிலோ, சாக்லேட் கொஞ்சம் பிள்ளைகளுக்கு 2 தொப்பி 2 இது மாதிரிக்கு ஒரு 400 ரியாலுங்கிற 10,000 ரூபாய்க்கு மாற்றி வச்சா போதுமானதாக. இதை தவிர்த்து நீங்கள் ஷாப்பிங் நிறையா பண்ணிங்கன்னா எவ்வளோ இருந்தாலும் அது பத்தாமல் போயிடும். எனவே என்ன செய்யுங்க, அங்கே போய் பர்ச்சேஸுங்கிற நியத்தை விட்டுட்டு அமல்களுக்காக முன்னுரிமை கொடுங்க. ஒரு இந்தியன் மணிக்கு 10,000 ரூபா மாற்றிக்கோங்க. ஊர்லேயே மாற்றிட்டு போயிருங்க. சவுதியில் போய் மாற்றினீங்கன்னா ஒரு ரியாலுக்கான செலவு அதிகமாக கூட கொடுத்து, எக்ஸ்சேஞ்ச் ரேட் கூட கொடுத்து வாங்க வேண்டிய தேவைகள் ஏற்படும். தயவுசெய்து நகை வாங்கணுங்கிற எண்ணத்தில் ஹரமுக்கு வராதிங்க. அங்கே போய் 1 கிராம் நகை வாங்கினா பறக்கத்து அப்படிலாம் எதுவுமே சரியத்தில் கிடையாது. ஏன்னா ஏர்போர்ட்டில் திருப்பி சென்னை வரும்போது இந்த நகையை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு சுங்க வரி நம்ம கஸ்டம்ஸ் டேக்ஸ் கட்டி தான் வெளியே வர வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீ கவனமாக வச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். வேறு எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு தெளிவு பண்ணிட்டேன். வேறு எதுனா எனக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த உம்ரா நவம்பர் இந்த பயணம் முடிந்து வந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் பிப்ரவரி மாதம் குளிர்காலம், டிசம்பர் 15லேருந்து ஜனவரி 20 வரைக்கும் குளிர்காலம் இருக்கும். அதை முடிந்த பிறகு உங்களுக்கு பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் அடுத்த பேட்ச் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பயணத்தில் வர முடியலேன்னு ஏக்கம் உள்ளவர்கள், ஆசை உள்ளவர்கள், பாஸ்போர்ட் இல்லைன்னா பாஸ்போர்ட் நம்மகிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கு அழகான முறையில் எடுத்து கொடுத்துருவோம். அடுத்து வரக்கூடிய பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்கில் செல்லக்கூடிய பயணத்தில் நம்ம கூட நீங்கள் இணைஞ்சிக்கலாம். நம்ம பிப்ரவரி மாதம் போயிட்டு வந்து நம்ம ரமதான் நோன்பு அநேகமாக பிப்ரவரி 28 நோன்பு ஆரம்பிக்கும். 1 வாரம் அவகாசம் கிடைக்கும். நம்ம வந்து ஓய்வு எடுத்துகிட்டு சஹர் செய்வதற்கு ஈஸியாக இருக்கும். பிப்ரவரி ஃபஸ்ட் வீக்குக்கு யாரும் தேவை உள்ளவர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு புக்கிங் கொடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாம் எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதை முழுமையாக விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நிரப்பமாக தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.